இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னக்குன்னி பொடி செஞ்சேன். அதோட ரெசிபி தான் இதில் பார்க்க போகிறோம். அப்புறம் காலையிலேயே ஒரு ஜூஸ் ஒன்று அடித்து குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. சார் ஜூஸை போட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு தான் ஜூஸ் போட்டு விட்டேன். ஜூஸ் போட்ட அப்புறம் தான் ஏன்டா போட்டேன்ருக்கு ஒரே கசப்பு. அப்புறம் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே இது நம்ம இப்படி பண்ணும்பொழுது பார்த்து நிதானமாக அதை பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்லாப் மாதிரி இருக்கும்ல, அது கையில் நல்லா ஏறிடும், வலி தாங்கவே முடியாது. எனக்கு அது மாதிரி ஏறிடுச்சு. நீங்கள் பண்ணும்போது ஏதாவது ஒரு க்ளோவ்ஸ் அதாவது மாதிரி கையில் போட்டுங்க. ட்ரை பண்ணும்பொழுது யாராச்சும் பழக்கப்பட்டவங்களுக்கு அதை பதப்படுத்தி கொடுக்க சொன்னால் பதப்படுத்தி கொடுப்பாங்க. இது எல்லாமே தனியாக அந்த மண் தூசி எல்லாமே தனியாக வந்துருச்சா, அது எல்லாமே நமக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சது இது. அப்புறம் இதை விட்டு வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, மெயின் பூண்டு, மிளகு, லைட்டாக சீரகம், பொட்டுக்கல் எடுத்துக்கலாம், எடுக்காமே இருக்கலாம். நான் உளுந்து எடுத்துக்கிட்டேன். உளுந்து, கருவேப்பிலை, கல் உப்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு தனியாக அதையுமே வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த பிறகு அப்புறமேல லைட்டாக நல்லெண்ணெய் அது மாதிரி ஏதாச்சும் ஊற்றினாலும் பரவாயில்ல, ஊற்றாமல் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே வெறுமனாவே வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு அது கொஞ்சம் ஆறணும். ஆறின அப்புறம் தான் தனித்தனியாக ரெண்டுத்தையுமே அரைச்சிக்கலாம், ஒன்றாவும் அரைச்சிக்கலாம். நான் தனித்தனியாக எடுத்து வச்சு நல்லா கலந்துக்கிட்டேன். அது மிக்ஸி எனக்கு ஓட மாட்டேன்ட்டு சரியாக எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுனால சரியாக ஓடலை. அதனால் அப்படியே கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து தான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பெரிய மிக்ஸியில் அரைச்சேன், அப்புறம் சரியாக அரைப்படல. அப்புறம் சின்ன மிக்ஸியில் அரைச்சோன்னா நல்லா அரைப்பட்டுட்டு தூள் கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு. டேஸ்ட்டுவே நல்லா இருந்துச்சு. ஆனால் லைட்டாக உப்பு போடல, நான் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தேன். அது நல்லாவே இருந்துச்சு. எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டு நல்லா மிக்ஸியில் விட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு அப்புறமேல ஒரு நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி கிளாஸில் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் வண்டு வராது, எறும்புமே வராது. மிளகாய் போட்டிருக்கனால அந்த எறும்பு வராது, சான்ஸ் இல்லை. ஒரு 50% என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம டூரு அது மாதிரி இந்த வெளியூர்லாம் இருக்காங்களே, வேலைக்கு போயிருக்காங்களே, அவங்களாம் இதுமாரி நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவும் சூப்பராக இருக்கும்.